சகோதரர்களே, சகோதரிகளே, இது நாம் குருத்து ஞாயிறு விழாவை சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். இயேசுவினுடைய எருசலேம் பயணத்தை இன்று திரு அவை நினைவு கூறுகிறது. குருத்து ஞாயிறுன்னு சொன்னாலே நம் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. கையில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு பவனியாக வருவோம். உன் குருத்து பெருசா என் குருத்தோலை பெருசான்னு அந்த பவனியில் வரும்போதே கையிலேயே வச்சுக்கிட்டு அளந்து பார்ப்போம். என் குருத்து இளம் குருத்தா இல்லை உன் குருத்து இளம் குருத்தான்னு கலரை வேறு நிறத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். இல்லை எனக்கு குருத்து கிடைக்கல, குருத்து தரமாட்டுறாங்கன்னு சண்டை கூட போடுவோம். அதெல்லாவற்றையும் தாண்டி இந்த குருத்து ஞாயிறில் இது நீண்ட நெடிய ஒரு திருப்பலியாக இருக்கிறதுனால திரு அவை நமக்கு கையில் குருத்தோலை தந்திருக்கிறது. போர் அடித்தா என்ன பண்ணணும்? விதவிதமாக சிலுவைகளை செய்து நாம் பார்க்கணும். அதுக்குள்ளே பல பேர் செஞ்சுருப்பீங்க. சில பேர் செய்வதற்காக மூளையில் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, எந்த டிசைனில் நாம் இன்றைக்கி சிலுவை செய்யலாம் அப்படின்ட்டு. அப்படி இந்த குருத்து ஞாயிறு இன்றைக்கு நாம் காலையிலேயே இதை துவங்கி இதோ ஆண்டவருடைய இந்த எருசலேம் நோக்கி அந்த பயணத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். மிக்கினியவர்களே, இந்த எருசலேம் நோக்கி இந்த பயணம் அக்காலத்தில் மக்களால் அது ஒரு அரசியல் பயணமாக பார்க்கப்பட்டது. முதல்ல நமக்கு அந்த தெளிவு வேண்டும். இயேசுவினுடைய இந்த கழுதையின் மீது ஏறி அவர் புறப்பட்ட அந்த பயணம் மக்களின் பார்வையில் அது ஒரு அரசியல் பயணம். ஆனால் இயேசுவுக்கு அது ஒரு ஆன்மீக பயணம், ஒரு தியாகத்தின் பயணம். ஏன் மக்கள் இயேசுவை ஒரு அரசராக அல்லது ஒரு அரச அந்த இருப்பிடத்தை நோக்கி இயேசு போகிறார் என்று அவர்கள் நினைத்து அந்த பயணத்திலே கலந்து கொண்டார்கள்? வரலாற்று பின்புலம் உங்களுக்கு தெரியும் இல்லை? வரலாற்று பின்புலம் உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். யூத மக்கள் ரோமை அரசாங்கத்தின் கீழ் அடிமைகளாக வரி செலுத்தும் குடிமக்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும். தங்களை ஆள்கிறவர் தங்கள் இனத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். யாராவது ஒருவர் வரமாட்டாரா? இந்த ரோமை அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டு வென்று தங்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரமாட்டாரா என்று ஏங்கிய மக்கள் இயேசுவினுடைய இந்த எருசலேம் பயணத்திலே எல்லோரும் சேர்ந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஓசன்னா அரசரே வாழ்க என்று அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாடியதற்கு காரணம், இயேசு கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு எருசலேமை நோக்கி புறப்பட்டு விட்டார். போய் நேரடியாக ரோமை வீரர்களையும் அரசாங்கத்தையும் எதிர்த்து அவர் போரிட்டு வென்று நமக்கான ஒரு அரசாங்கத்தை நிறுவப் போகிறார். எனவே நமக்கான அரசர் இதோ புறப்பட்டு விட்டார் என்று எல்லோரும் கருதினார்கள், மக்கள் எல்லோரும். அதனால்தான் எல்லோருமே அவருடைய இந்த எருசலேமை நோக்கி அந்த பயணத்தில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க, குருத்தோலை பவனிகளை கைகளில் ஏந்தியவாறு. ஆனால் இயேசுவினுடைய நோக்கம் அதுவல்ல. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு அரசரை எதிர்பார்த்து அந்த பவனியில் கலந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு உலகத்தின் அரசர் என்பதற்கான தியாகத்தின் பயணமாக அதை துவங்கினார். இந்த குருத்து ஞாயிறு இந்த வாசகங்களிலுமிருந்து நம்ம பெரிய அளவில் சிந்தனைகளை வழங்கினா எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். ஏன்னா நீண்ட நெடிய ஒரு திருப்பலிங்கிறதுனால பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு மறையுரையை ஆற்றினால் எல்லோருக்கும் தூக்கம் வந்துடும். அதனால் ரத்தின சுருக்கமாக 2 தலைப்பு தான். ஏன் இயேசு குதிரையை தேர்ந்தெடுக்கவில்லை, கழுதையை தேர்ந்தெடுத்தார்? ஏன் மக்கள் இயேசுவை தேர்ந்தெடுக்கவில்லை, பரபாசை தேர்ந்தெடுத்தார்கள்? 2 தலைப்பு தான். ஏன் இயேசு குதிரையை தேர்ந்தெடுக்கவில்லை, கழுதையை தேர்ந்தெடுத்தார்? ஏன் மக்கள் இயேசுவை தேர்ந்தெடுக்கவில்லை, பரபாசை தேர்ந்தெடுத்தார்கள்? பாருங்க, இந்த சிந்தனை, இந்த தலைப்பு எவ்வளவு சுவாரஸ்யமானது பாருங்க. இயேசு தேர்ந்தெடுத்தது எப்படி இருக்கிறது, மக்களாகிய நாம் தேர்ந்தெடுத்தது எப்படி இருக்கிறது? இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார் சொல்லுங்க? இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? கழுதை தான் கிடைச்சிருக்கோம் அப்படின்றீங்களா? தாழ்ச்சி,
ஏன் குதிரையை தேர்ந்தெடுக்கவில்லை? பொதுவாக ஏதாவது ஒரு பயணம், இப்போ நம்மளுக்கு கார் வந்துடுச்சு, பைக் வந்துடுச்சு, ஏகப்பட்ட தொழில்நுட்ப வசதியோடு இருக்கக்கூடிய நிறைய வாகனங்கள் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பயணம் போவோர் பல விலங்குகளை பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் ஒரு அரசராக ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறவர் எந்த உயிரினத்தை அவர் தேர்ந்தெடுக்கணும்? பொதுவாக குதிரையை தானே தேர்ந்தெடுப்பார்கள். குதிரை ஒரு வெற்றியின் அடையாளம், ஒரு போரின் அடையாளம், ஒரு படை வீரரின் பலத்தை காட்டுகிற ஒரு அடையாளம். அப்ப குதிரையின் மீது ஏறிக்கொண்டு ஒரு போர் வீரன் செல்வதுதானே வழக்கம். ஒரு அரசர் குதிரையில் ஏறித்தானே ஒரு போரை துவங்குவார் அல்லது ஒரு புரட்சியை மேற்கொள்வார். அப்படிப்பட்ட குதிரையை இயேசு தேர்ந்தெடுக்காமல் ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? அப்ப அந்த தேர்விலேயே இயேசு ஒரு செய்தி எல்லாருக்கும் கடத்துறாரு. என்ன செய்தி? நான் மேற்கொள்வது அரசியல் பயணம் அல்ல, இது அமைதியின் தியாகத்தின் பயணம் என்பதை அப்போதே அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆனால் மக்களுக்கு அது புரியல. ஒரு கழுதை என்பது ஒரு சாதாரண ஒரு விலங்கு, மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய விலங்கு. பொதிகளை சுமந்து கொண்டு, துணிகளை சுமந்து கொண்டு அன்றாடம் நமக்கு உதவுகிற ஒரு விலங்கு. குதிரையை நம்ம துணி மூட்டையெல்லாம் எடுத்து குதிரை மேலே வச்சுக்கிட்டு நம்ம போக மாட்டோம். கழுதையைத்தான் நம் வீட்டிலே வளர்த்து ஏழை எளிய மக்கள் எல்லோரும் வளர்க்கக்கூடிய ஒரு விலங்கு எது? கழுதை. ஆனால் இந்த காலத்தில் நம்மள பல பேர் கழுதை ரோட்டில் மேய்ச்சிட்டு இருந்தால் அதே குதிரைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். குதிரை நல்லா இருக்குல்ல அப்படின்னு பல பேர். உண்மைதானே? சில பேர் நினைக்கிறாங்க கரெக்டு தான். ஏன் நானே பார்த்துருக்கிறேன். ஒரு சில அப்பாங்கள்லாம் பசங்களுக்கு சொல்லுவாங்க, அங்கே பாரு குதிரைன்னுவாங்க. நம்ம பின்னாடி அது குதிரை இல்லையா, கழுதை. எங்கள் காலத்தில் அதுதான் குதிரை அப்படிங்கிற மாதிரி. இப்போ குதிரை எது கழுதை எது என்றே நமக்கு வித்தியாசம் தெரியல. ஆனால் அந்த காலத்தில் குதிரை என்பது மேல்தட்டு மக்கள் பயன்படுத்திய ஒரு வாகனம் அது. ஆனால் கழுதை சாதாரண பாமர ஏழை எளிய மக்கள் பயன்படுத்திய ஒரு உயிரினம். கழுதை எல்லார் வீட்லையும் வச்சிருப்பாங்க, பொதிகளை சுமந்து கொண்டு. நம்ம ஊர் போல ஒரு சமவெளி பகுதி அல்ல அது. யூதேய பகுதி, கலிலேய பகுதி, எருசலேம் பகுதி மலைகளும் மேடுகளும் பள்ளங்களுமாக நிறைந்த அந்த பகுதியில் கழுதையை இவர்கள் அன்றாடம் பயன்படுத்தினார்கள். எனவே கழுதை ஏழை எளிய மக்களின், பாமர மக்களினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது. எனவே கழுதையின் மீது ஏறி இயேசு அந்த பயணத்தை மேற்கொண்டார். நான் ஆடம்பரத்தை விரும்பவில்லை, எளிமையான பயணத்தை விரும்புகிறேன். நான் ஆர்ப்பரிக்கும் அரசர் அல்ல, நான் அமைதியின் அரசர் என்பதை உலகிற்கு எடுத்து சொன்னார். இயேசு தேர்ந்தெடுத்த கழுதை என்பது அவருக்கென்றே முன்குறித்து வைக்கப்பட்ட கழுதை. ஒரு முறை முல்லாவும் அந்த ஊரில் இருந்த ஒருவரும் கழுதை விற்றாங்களாம். அந்த ஊரில் ஒருத்தர் கழுதையை ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு, ரொம்ப குறைவான விலைக்கு விற்று கொண்டிருந்தார். இப்போ முல்லா திடீர்னு அவரும் கழுதையை அதை விட குறைவான விலைக்கு விற்றார். இந்த மனிதனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம எவ்வளவு குறைவான விலைக்கு விற்கிறோம், அதையும் விட குறைவாக விலைக்கு விற்பதற்கு முல்லா வந்துட்டாரு. அப்புறம் கோபமாக போய் முல்லா கிட்ட கேட்குறாரு, நானே கழுதையே ரொம்ப கம்மியாக தான் விற்கிறேன், விலை குறைவாக விற்கிறேன், அதையை விட விலை குறைவாக நீங்கள் எப்படி உங்களால் விற்க முடியுது? நான் என் கழுதையே உணவு போடுறது, தானியம் போடுறது, புல் எல்லாம் போடுறது எல்லாமே திருடி எடுத்துகிட்டு என் பணியாளர்களை விட்டு திருடி எடுத்துகிட்டு நான் தானியத்தெல்லாம் போடுறதுனால எனக்கு தானிய செலவு இல்லை. அதனால் கைக்கு கட்டுப்படியாவது இந்த கழுதையை குறைந்த விலைக்கு விற்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை விட குறைந்த விலைக்கு விற்கிறீங்களே, எப்படி முல்லா அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நீ கழுதைக்கு போய் தானியத்தை வைக்கோல எல்லாத்தையும் திருடி போடுறதுக்கு ஆள் வச்சிருக்க. நான் விற்கிற கழுதை எல்லாமே திருடின கழுதை. நான் விற்கிற கழுதை எல்லாமே திருடின கழுதை. அதனால் வந்த விலைக்கு எவ்வளோக்கு வருதோ விற்றுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னார். அப்படி திருடிய கழுதையும் இல்லை, அல்லது சந்தையில் விற்கப்பட்டு விலைக்கு வாங்கிய கழுதையும் அல்ல. இயேசுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கழுதை, இயேசுவுக்கென்று முன் குறித்து வைக்கப்பட்ட கழுதை, ஒரு புதிய கழுதை. எதற்காக? இயேசு இவ்வுலகத்தின் புதிய பயணத்தை துவங்குகிறார். அதை இந்த உலகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, அதை இந்த உலகம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. என் நம்பிக்கையினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு உயிரினம், ஒரு சின்ன ஒரு பயணத்திற்கான ஒரு வாகனம்,
எவ்வளவு அர்த்தத்தை தருகிறது பாருங்க. இப்ப இரண்டாவது சிந்தனை. இப்ப இந்த மக்கள் எல்லோரும் இந்த பயணத்திலே எல்லாரும் என்ன பாடுறாங்க, எல்லாரும் என்ன கத்துறாங்க சொல்லுங்க? தாவீதின் மகனுக்கு ஓசான்னா. அப்புறம் அதுதான் ஃபாதர் வரும்போது பாடிட்டு வந்தாங்க, காதில் விழுந்துச்சு. அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. தாவீதின் மகனுக்கு ஓசானா, யூதரின் அரசரே வாழ்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் புகழ்ச்சி பாட்டு பாடுறாங்க. அந்த மக்கள் யாரு? நம்ம தான். நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பவனியிலே கலந்து கொள்ளும் போது தாவீதின் அரசரே வாழ்க, யூதரின் அரசரே வாழ்க, உலக மீட்பரே வாழ்க, ஓசன்னா கீதம் பாடுறது. எல்லோரும் சேர்ந்து அதை பாடுகிறோம். கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு எல்லோரும் பாடுறோம். அப்படியே இந்த காட்சி, இங்கே இந்த காட்சியை கட் அப்படி சொல்லிட்டு இப்போது பெரிய வெள்ளிக்கிழமை இந்த காட்சியை ஓபன் பண்றோம். இப்ப இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க என்ன கத்துறாங்க? இப்ப நீங்க வாசிச்சீங்கல்ல, வாசிக்கப்பட்ட போது சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். வேற என்ன சொன்னாங்க? பரபாசை விடுதலை செய். வேற என்ன சொன்னாங்க? இவன் சாக வேண்டியவன், இவன் சாக வேண்டியவன் சொன்னான். குருத்தோலை அன்னைக்கு என்ன சொன்னாங்க? யூதரின் அரசரை வாழ்க. பெரிய வெள்ளி அன்னைக்கு என்ன சொல்றாங்க? இவன் சாக வேண்டியவன். யாரு? நம்ம. உடனே இயேசுக்கு போயிடுவோம். நம்ம. The mob is fickle. People are fickle. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நிலையற்ற தன்மை கொண்டவர்கள். நாம் யாரோடு கைகோர்ப்போம், யாருக்கு துணை நிற்போம், எப்போதும் யார் பக்கம் சாய்வோம் என்பதற்கான ஒரு மிக சரியான ஒரு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு. இயேசுவே எங்கள் அரசரே என்று கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு அந்த பவனியிலே புறப்பட்ட மக்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லும் அந்த நிகழ்வுக்கு முன்பாக இருவர் கொண்டு வந்து அங்கே நிறுத்தப்படுகிறார்கள். ஒருவர் யாரு? இயேசு. இன்னொருவர் பரபாஸ். வெள்ளிக்கிழமை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் போடுவோம் நம்ம மாலையில், நீங்க பார்ப்பீர்கள். இயேசுவை அப்போது கற்றுண்டில் கட்டி கசையடிகளால் அடித்து அவரை இழுத்து கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார்கள். அவரை நிற்க கூட முடியாமல் உடல் முழுவதும் காயங்களாக, கீறல்களாக, உடல் சிதைக்கப்பட்டு அவரை அப்படியே கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார்கள். உடல்ல இருந்து ரத்தம் பீறிட்டு அப்படியே வழிந்து போய்கொண்டே இருக்கிறது. கரங்கள் இருந்தும் சங்கிலிகளால் போடப்பட்ட நிலையில் இயேசு இப்படி நின்று கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் பிலாத்து கேட்கிறான், நான் உங்களுக்காக யாரை விடுதலை செய்யணும்? நம்ம யாரை சொன்னோம்? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. பரபாசை விடுதலை செய். அன்பிற்கினியவர்களே, எத்துணை மக்கள் அவரால் அங்கே பலன் பெற்றார்கள். பார்த்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். இயேசுவினுடைய தொடுதலில் அவன் பார்வை பெற்றான். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இருந்தார். இயேசுவின் ஆடையை தொட்டதினால் அவர் நலமடைந்தார். 10 தொழுநோயாளர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையில் நலம் பெற்று போனார்கள். 38 ஆண்டுகளாக ஒருவன் அழகு வாயிலில் அமர்ந்து கொண்டிருந்தான். 38 ஆண்டுகளாக உடல்நலமற்று இருந்தான். இயேசு வந்து அவனுக்கு சுகத்தை தந்தார். எத்தனையோ பேர் பேய் பிடித்திருந்தார்கள். இயேசுவினுடைய ஒற்றை வார்த்தையில் பேய்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடின. என் அன்பார்ந்தவர்களே, தொழுகை கூட தலைவர் யாயிரினுடைய மகளை உயிர்ப்பித்தார். விதவையினுடைய மகனை பாடையில் தொட்டு உயிர் பெற்ற செய்தார். நான் மிகவும் நேசித்த தன் நண்பன் லாசரை தொட்டு அவனை உயிர் பெற்ற செய்தார் 4 நாட்களுக்கு பிறகு.
எத்துணை பேர் 4000 பேருக்கு உணவளித்தார், 5000 பேருக்கு உணவளித்தார். ஏழை எளிய மக்களுக்காக இங்கும் அங்குமாக நடந்தார். தன் சீடர்களோடு அவர் நடக்காத தூரம் இல்லை, அவர் பயணிக்காத பாதைகள் இல்லை. பாவிகளோடு அமர்ந்து உணவருந்தினார், ஏழைகளோடு உணவருந்தினார். எல்லாவற்றையும் செய்த இயேசுவுக்காக அந்த நேரத்தில் இயேசுவை விடுதலை செய்யும் என்று சொல்றதுக்கு ஒருத்தர் கிடையாது. ஒரு வார்த்தை, ஒரு குரல், ஒரு சொல் அங்கே சொல்வதற்கு யாருமே கிடையாது. அதான் நாம, அதுதான் நாம. யூதரின் அரசரே வாழ்க என்று நாம் சொல்லவும் செய்வோம், அவரை சிலுவையில் அறையுங்கள், கொன்றுவிடுங்கள் என்று சொல்லவும் செய்வோம். உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னும் ஆழமா சொல்றேன் பாருங்க. மரியே வாழ்க என்று சொல்லவும் நமக்கு தெரியும், அதே அன்னைக்கு எதிராக நிற்கவும் நமக்கு தெரியும். மரியே வாழ்க என்று கூட்டத்தோடு கூட்டமாக கரங்களை உயர்த்தி சொல்லி நம்மளால் புகழ் பாடவும் தெரியும். ஓரமாக யாருக்கும் தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் மறைவாக நின்று இந்த அன்னைக்கு எதிராக சதி தீட்டம் தீட்டவும் நமக்கு தெரியும். ஏன்? நம் முன்னோர்கள் அதை செய்திருக்கிறார்கள், அதே ரத்தம் நமக்கு வருது. அவர்கள் பரபாசோடு துணை நின்றார்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். இங்கே தேவை என்றால் மாதாவிடம் வருவோம், ஆனால் வெளியே நமக்கு அனுகூலம் தேவை என்றால் இந்த மாதாவையே வேண்டாம் என்று சொல்லி நிற்போம். அதுதான் மக்களின் மனநிலை. அதுதான் இன்றைக்கான குருத்தி ஞாயிறில் நம்ம சிந்திக்க வேண்டிய சிந்தனை இல்ல. உங்களுக்கு யார் வேண்டும்? இயேசுவா, யூதாசா, இல்லைன்னா இயேசுவா, பரபாசா? யார் வேண்டும்? என் காதல பூ சுத்தாதீங்க. யார் வேண்டும்? இப்போது மக்களுக்கு தெளிவற்ற மக்கள், குழப்ப நிலையிலேயே இருக்கும் மக்கள் இச்சமூகத்தில் இல்ல, எல்லா நூற்றாண்டிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுக்கு யார் வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுக்க தெரியாத மக்கள் கூட்டத்தினர் இருக்கும் வரை அன்பிற்கினியவர்களே, இவ்வுலகத்தில் பரபாஸ் எல்லாம் கொண்டாடப்படுவார்கள், யூதாசுக்கெல்லாம் சிலை வைக்கப்படும். இயேசுவை போல நீதியும் நேர்மையுமாக வாழ்ந்த மக்கள் எல்லாம் வீதிகளிலே தூக்கி எறியப்படுவார்கள். நான் சொல்றதெல்லாம் ஒன்றுதான். எல்லா உதவியையும் கேட்டு நாம் இயேசுவிடம் வருகிறோம், மாதா கிட்ட வரோம். எல்லா உதவிகளையும் பெற்றுட்டு எப்படி நம்ம அவங்களுக்கே துரோகம் செய்ய முடியுது? எப்படி செய்ய முடியுது? அது முடியுது, அதனால எங்களால் முடியுது. எனக்கு உடல்ல வலிமை இருக்குது, தெம்பு இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் முடியுது, அதனால எனக்கு எதிராக நிற்க முடியுது. அதுல இருந்து கடவுள் ஒன்ன புடுங்கினார்னு வச்சுக்கோங்க, ஏன்பா முடியல, என்ன முடியல, அதான் முடியல, வரல. பாருங்க, நாம் இயலாமையில் இருந்தாலும் எழும் வரையும் இருந்தாலும் நாம் யாரோடு நிற்கணும்? இயேசுவோடு நிற்கணும். என்ன ஒரு வருத்தம்னா, ஒருத்தர் கூட, நான் சொன்ன பாருங்க, இவ்வளோ பெரிய பட்டியல், இயேசுவால் பயன்பெற்ற இவ்வளவு பேர்ல ஒருத்தர் கூட அந்த இடத்துல அப்படி சொல்லாதீங்கப்பா, இயேசுவை நம்ம காப்பாற்றணும், இயேசுவை விடுதலை செய்யுங்கன்னு யாருமே குரல் எழுப்பல. பாருங்களேன், அப்பனா என்ன அர்த்தம்? மக்கள் எப்போதும் தங்களுக்காக நின்ற ஒருவரை எப்போதும் கை நழுவி விடுவார்கள், கை கழுவி விடுவார்கள், மறந்து போவார்கள். ஆனா இப்ப இந்த குருத்து ஞாயில நமக்கான சிந்தனை என்ன? நான் அப்படி மறந்து போனேனா? நான் என்றைக்காவது இயேசுவுக்காக நில்லாமல் பரபாசுக்காக நின்றிருக்கிறேனா? சிந்திச்சு பாருங்க. எனக்கு தெரியும், ஆனா வெளிப்படையா நான் சொல்ல மாட்டேன். நாம் என்றைக்காவது மாதாவுக்காக நில்லாம பரபாசிற்காக நின்றிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க அன்பிற்கினியவர்களே. இயேசு இந்த மக்களுக்காக நம்பிக்கையோடு அந்த பயணத்தில் புறப்படுறாரு. ஆனா அந்த மக்களே அவரை கைவிட்டுட்டாங்க. இயேசு
எல்லா வேதனைகளையும் தனியே சுமந்து கொண்ட உன்னதமான கடவுளை உலகத்தில் ஒருவர் உண்டெனில் அது இந்த ஆண்டவர் மட்டும்தான். பாருங்க, யாருமே அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆட்கள் இல்லைங்க. எல்லா கசையடிகளிலும் தன் உடலிலே வாங்கி கொண்டு, முள்முடியை தன் தலையிலே சுமந்து கொண்டு, ரத்தம் சொட்ட சொட்ட சுமக்க முடியாத அந்த சிலுவையை சுமந்து கொண்டு தானே புறப்பட்டு போகிறார். 3 முறை அவர் கீழே விழுந்து புழுதியெல்லாம் உடலெல்லாம் புழுதியான பிறகும், தன் உடலிலே ரத்தம் இனி சுரக்காது என்று தெரிந்த பிறகும் அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டு எப்படியாவது இந்த மக்களுக்கு தன் இன்னுயிரை தியாகமாக தந்துவிட வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே தன் மூச்சு இழுத்து விட முடியாமல் திக்கி திணறி, தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த ஒப்பற்ற கடவுளை நம்ம மறந்துடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கு இந்த தவக்காலத்தில், இந்த புனித வாரத்தில் நாம் நுழைவது அதை சிந்திப்பதற்கு தான். இயேசுவின் தியாகத்திற்கு முன்னாடி நம்முடைய தியாகம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இயேசுவினுடைய அர்ப்பணிப்பிற்கு முன்னாடி நம்முடைய அர்ப்பணிப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்தை பாருங்க. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றார். எங்க ஒரு கடவுள் விண்ணகத்தில் தந்தையோடு இருந்த தந்தையாம் வார்த்தையாம் இறைவன் இங்கே மண்ணுலகத்திற்கு வந்தார். தன்னை மேலிருந்து கீழே இறக்கிட்டாரு. சில பேர் இங்கிருந்து ஏஞ்சிக்க மாட்டானே, அக்கிலையும் ஷோல்டரையும் தூக்குனவன் இறக்க மாட்டான். என்னன்னு கேட்டா நான் பெரிய ஆளுன்றான். ஏன் எனக்கு கொத்தனார் வேலை செய்றீங்களான்னு கேட்டான். அந்த பெரிய ஆள் இல்லை ஃபாதர், சமூகத்திலேயே நான் தான் பெரிய ஆள். கடவுளை விட, இறைவனை விட இந்த உலகத்தில் எவர் ஒருவர் பெரியவராக இருக்க முடியும் என்பதற்கினியவர்களே? இறைவனின் பார்வையில் நம்மை தாழ்த்தி கொள்ள கூட நமக்கு மனம் வருவதில்லை. ஆனால் இறைவன் இயேசு நமக்கு கற்பித்த பாடத்தை நாம கற்றுக்கொள்ள மறுக்கிறோமே. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல அவரை விட தாழ்ச்சிங்கிற குணத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நமக்கு வேற யார் இருக்கா? தாழ்ந்து போங்கயா, விட்டு கொடுத்து போங்கயா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம் என் மேல. அது இப்படி இவர் இவ்வளவு பிடிக்காது, இந்த ஃபாதர் எனக்கு பிடிக்காது, இவர் அப்படிலாம் சொல்றாரு அப்படின்றாங்க. விட்டு இயேசு சொன்னதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பிருக்கிறவர்களே. விட்டு கொடுத்து போங்கள், தாழ்ந்து போங்கள், அரவணைத்து போங்கள், அன்போடு போங்கள், நேர்மையோடு நில்லுங்கள், உழைப்பவரோடு நில்லுங்கள், உறுதியாய் நில்லுங்கள், இறைவனோடு நில்லுங்கள் என்பதைத்தான் இந்த குருத்தி ஞாயிறு நமக்கு கற்பிக்கிறது. அவர்கள் பாவம் செய்தார்கள், தவறு செய்தார்கள், அதை திருத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இல்லை அவங்க பரபாஸ் பக்கம் நின்னாங்க, எப்படியும் எங்கள் தாத்தா பாட்டி தான் நின்று இருப்பாங்க, நானும் அங்கே தான் நிற்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு பாரம்பரியமாக வச்சிருக்கிற அந்த பழக்கத்தை விட்டுட்டு இனிமேலாவது நாமாவது பரபாசை விட்டுட்டு யார் பக்கம் நிற்போம்? அது வாய் வராது. சொல்ல நான் மூச்சு முட்டை நம்ம பிரசங்க வச்சா கூட பரபாஸ் பக்கம்தான் அங்கே நிற்போம். என்ன வேணா சொல்லுங்க, யார் பக்கம் நிற்பீங்க? இவ்வளோ பேர் இருக்கீங்க, காது கேட்கலையே, யார் பக்கம் நிற்பீங்க? ஆமாம், கடவுளோட நிற்போம். மாதாவுக்கும் நம்ம மாதா துன்ப முடிச்சுகள் மாதாவை ஒரு பக்கம் வச்சுட்டு அவருக்கு எதிராக இருப்பவரை ஒரு பக்கம் வச்சா யார் பக்கம் நிற்பீங்க? யார் பக்கம்? சத்தமா. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையினுடைய பக்கம்தான் நிற்க வேண்டும். நிற்பீங்களா? பார்க்கலாம். இந்த குருத்து ஞாயிறு உள்ளே நுழைகிறோம், கடவுளின் தியாகத்தை நினைவு கூறுகிறோம். குருத்தி ஞாயிறுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நான் பெரிய தியாகம் செஞ்சேன், நம்ம தியாகத்தெல்லாம் யாரும் இங்கே கேட்கல, சரிங்களா? பெரிய தியாகம் செஞ்சுட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்ட்டு கேட்கல. ஒருவேளை அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நினச்சிக்கோங்க, வேற தப்பே இல்லை. ஆனால் இந்த ஒரு வாரமாவது கடவுள் நமக்காக செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம், சரிங்களா? இந்த குருத்தி ஞாயிறு இயேசுவினுடைய தியாகத்தின் வழியாக நிறைவான ஆசிரை நமக்கு பெற்றுத் தருவதாக. ஆமென்.